ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து திருப்பதியில வந்து எந்த நிலவரத்துல வந்து சாமி தரிசனம் டிக்கெட்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஒவ்வொரு தரிசன டிக்கெட்ஸுக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கீழ கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு நடந்து போறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரிசன டிக்கெட்ஸ் இல்லாம வந்து நடந்து போக முடியுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பா வந்து நடந்து போகலாம். அது மட்டும் இல்ல தரிசன டிக்கெட்ஸ் வந்து எங்கேயாவது குடுக்குறாங்களான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வந்து தரிசன டிக்கெட்ஸ் வந்து அங்க குடுக்குறாங்க. ஆனா வந்து அது வந்து மார்னிங் டைம்ல மட்டும் தான் குடுக்குறாங்க. அது வந்து ஃபுல் டைம் வந்து குடுக்குறதில்ல. ஓகேங்களா? மார்னிங் டைம்ல குடுக்குறாங்க. மார்னிங் டைமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அந்த டிக்கெட்ஸ் வச்சா பார்த்தீங்கன்னா, லட்டு வந்து எக்ஸ்ட்ரா குடுப்பாங்க. கண்டிப்பா வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கீழ் திருப்பதியிலே பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வந்து இலவச தரிசன டிக்கெட்ஸ் வந்து குடுத்துட்டுருக்காங்க. அந்த தரிசன டிக்கெட்ஸ நீங்க வாங்கிட்டு சாமி தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா, தரிசன டைமிங் வந்து கம்மியாகும். இல்ல எந்த ஒரு தரிசன டிக்கெட்ஸும் இல்லாம நான் போய் டைரக்ட்டா கியூல கலந்துக்க போறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது வந்து டிடியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் போட்டுருக்காங்க. கடைசியா வந்து 5ஆம் தேதி அப்டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில வந்து தரிசனம் பக்தர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 55,000 பேரு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா 61,000 அந்த மாரி வந்து ஒவ்வொரு நாளைக்கான ஒவ்வொரு தரிசனம் பக்தர்கள் வந்து ஏறிட்டே போகுது. ஓகேங்களா? 2 நாள் மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இந்த க்ரவுட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து எந்த தரிசன டிக்கெட்ஸ் இல்லாம போனோம் அப்படின்னு நினச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 ஹவர்ஸ்ன்னு ஆகும். இல்ல ஒரு 5 ஹவர்ஸ் இல்ல மேபி வந்து ஒரு 5 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ்க்குள்ள ஆகும். தரிசன டிக்கெட்ஸ்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, குறைஞ்சது வந்து 3 மணி நேரத்திலேயே தரிசனம் பார்த்துட்டு வெளிய வந்துடலாம். விர்ச்சுவல் சேவா ₹500 தரிசன டிக்கெட்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா, 2 ஹவர்ஸ்லேயே பார்த்துடலாம். ஒண்ணும் தப்பே இல்ல. ஏன்னா 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் தான். மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் தான். அது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து க்ரவுட் இல்லன்றதுனால அ சீக்கிரமா தரிசனம் செஞ்சுட்டு வந்துன்னே இருக்கலாம் வெளிய. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லாக்கர் ரூமும் மட்டும் இல்லாம அக்காமடேஷன் வந்து கிடைக்குமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா வந்து 2மே வந்து அவைலபிலிட்டி இருக்கு, கிடைக்கும். ஆனா இது வந்து லாக்கர் ரூம் வந்து ஈஸியா கிடைச்சிடும். ஆனா அக்காமடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து கியூல நின்னு நீங்க வாங்குற மாரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்க மார்னிங் டைம்ல ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து மார்னிங் டைம்ல ட்ரை பண்ணா கண்டிப்பா வந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ கூட சொல்றாங்க மார்னிங் டைம்ல ட்ரை பண்ணா கிடைக்குது அப்படின்னாங்க. ஏன்னா வந்து இப்போ க்ரவுட் இல்லன்றனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு அக்காமடேஷன் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஆஃப்லைன் அக்காமடேஷன் அவைலபிலிட்டி இருக்கும். மேல் திருப்பதியிலேயே. நீங்க கண்டிப்பா வந்து புக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல ம லாக்கர் ரூம் வாங்குறதுக்கு நம்ம என்ன எடுத்துட்டு போணும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஆதார் கார்டு வந்து மோஸ்ட்டா கேட்பாங்க. ஆதார் கார்டு, உங்க தர்சன் டிக்கெட்ஸு. தர்சன் டிக்கெட்ஸ் இல்லனாலும் பரவால்ல. லாக்கர் ரூமுக்கு வந்து ஃபார்மாலிட்டி வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு நீங்க புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்டின்னா, அந்த வீடியோக்கு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, பாய்.